எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு உயர்ந்த செயலை, உன்னதமான செயலை, இந்த பிரபஞ்ச பேராற்றலோட செயலை உங்களுக்கு ஒரு மலர் போல ஒரு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மலர்கள் போல ஒரு சாதாரண ஒரு மலரை விநியோகிக்கும் முன் போல் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பேராற்றல்கள் சமயத்தில் என்னை திக்குமுக்க ஆட வைத்திருக்கிறது, என்னை பரவசத்தில் ஆழ்த்திருக்கிறது, என்னை வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான காணொளிகள் பேசும்போது எனக்கு ஒரு விதமான ஒரு செயலாக்கங்கள் நிகழ்ந்திருக்கிறது. உச்சத்தில் கோபத்தில் நின்றிருக்கிறேன், சாதுவாக நின்றிருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு செயலுக்குள்ளே ஒன்றும் அறியாத ஒரு பச்சளம் குழந்தை போல் நான் பேசியிருக்கிறேன். அதுபோல் ஒரு மூத்த வயதானவர் போல் நான் பேசியிருக்கிறேன். ஒரு பெண் போல் நான் ஒரு நளினத்தோடு சில செயலாக்கத்தை பேசியிருக்கிறேன். எல்லாம் கடந்து ஒரு செயல்கள் நிகழ்ந்தப்பட்டது. இது எல்லாம் எந்த வித்தை இல்லை, எந்த செயலும் இல்லை. உன்னதமாக பதஞ்சலியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த யோக கலையிலிருந்து, இந்த பாரம்பரியத்திலிருந்தே உருவாக்கப்பட்டது. இந்த தியானத்திற்குள் ஒரு பெரும் செயலாக்கம், பெரும் மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் போதுதான் இந்த செயலை நாம் உருவாக்க முடியும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள் நீங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதயத்தில் கையை வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்வது நிஜம். உங்கள் தாயை நீங்கள் நம்புவது நிஜம் என்றால், அதே போன்ற என்னுடைய வார்த்தை இந்த சூரியன் சந்திரன் போல் நிஜமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கின்ற அனைத்து செயலும் ஒரு உயிர் சக்தியிலிருந்தே வழங்கப்படுகிறது. இதற்குள் இருக்கின்ற எல்லா செயலும் அந்த இறை சக்தியால், அந்த தியானத்தால் இது கொடுக்கப்படுகிறது. இந்த தவத்தால் நம் ஒரு செயல் செய்யும் போது ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சித்தி ஆகும் என்பதற்கு பொருள் இருக்கிறது. நான் திருநெல்வேலியில் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெரும் மாற்றத்தையும் பெரும் செயலையும், 2 கலைகளையும் தனித்தனியாக, சந்திர நாடியையும் சூரிய நாடியையும் பற்றியும் ஒரு முழுமையான செயலையும், ஒடுக்கம் என்றால் என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டேன். அந்த வீட்டில் நான் உணர்ந்தது அந்த ஒடுக்கத்தை. அந்த பிரபஞ்ச செயலால் அந்த வீட்டில் நான் ஒரு தனித்தனியாக 2 நாடிகளும் உள்ளே மொத்தமாக எப்படி ஒடுங்குவது என்பதை உணர்ந்து ஒரு மிகப்பெரிய செயலாக அறிந்தேன். அந்த ஒடுங்கும் தருணத்தை என்னால் முதல் முறையாக உணரும் போது மெய் சிலுத்து போனேன். ஒரு விதமான ஒரு செயலாக்கத்தில் போனேன். நான் கண்டறிந்தது, எனக்கு சொல்லப்பட்டிருந்தது, நான் வெளியில் பார்த்த காணொளிகள், படித்த புத்தகங்களில் இல்லாத ஒரு பேர் செயலையும், அந்த நாடிகள் போய் உள்ளே ஒடுங்குவதை, அந்த செயலாக்கத்தை அறிந்திருந்தேன். அதுபோன்ற பொதிகை மலையில் அந்த பாவநாசத்தில் ஒரு 2-3 நிமிடம்தான் இருக்கும். அதற்குள் ஒரு செயலாக்கத்தை அங்கிருந்து உணர்ந்தேன். இந்த செயலாக்கங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வேறு ஒரு வடிவத்தையும் வேறு ஒரு செயலாக்கத்தையும் உருவாக்கி கொடுத்தது. இப்படி என் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த செயலாக்கத்தை உருவாக்குவதற்கு பெரும் கடினமான சூழல்கள். அப்பொழுதுதான் இந்த வாசி கலையை முழுமையாக அதுவாக இயங்குவதற்கு, எந்த செயற்கையாகவும் எந்த செயலாக்கமும் இல்லாமல் இந்த தியானத்தை அதுவாக நிகழ்த்துவதற்கு அந்த மருதமலையில் ஒரு பெரும் செயலாக இருந்து அது நமக்கு சித்திக்கப்பட்டது. தியான வடிவமாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது நம்மளுடைய அந்த கலை ஒரு காற்று மூலியமாக சித்திக்கப்பட்டது. எப்பொழுது அந்த காற்று உள்ளே வந்து செயல் தொடங்கிய போது, அந்த பேர் காற்று கீழே இடுப்பிலிருந்து தலையோட உச்சி வரை என்று மருதமலையில் வந்து அமர்ந்ததோ அன்றிலிருந்து அந்த காற்றுடைய இயக்கம் ஒரு பெரும் செயலாக இயங்கிக் கொண்டே இருக்க தொடங்கியது. அப்பொழுதுதான் இந்த வாசி உணவுடன் எப்பொழுதும் இயக்குவதற்கு அந்த செயலாக இருக்கும் என்பதை எனக்கு உணர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதில் சொல்லப்பட்டது எது என்று கேட்டால், இந்த உடல் மாற்றமடைந்திருக்கிறது, இந்த உடலுக்குள் பெரும் செயலாக்கம் நடந்திருக்கிறது, நாடிகள் ஒன்று சேர்ந்து ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசிக்கலையால் நீ ஒரு பெரிய செயலாக்கத்தை பெற வேண்டும்.
இந்த கலையில் ஒரு பெரும் செயல் இருப்பதனால் இந்த கலையை அதனால்தான் மருதமலையில் மிகப்பெரிய செயலாக பாம்பாட்டி என்று அழைக்கப்படுவதும், ஒரு பாம்பாட்டிக்கு எப்படி மகுடியை ஊதினால் பாம்பு ஆடுமோ அது போன்றதான் வாசி என்பதை ஊத ஊத இந்த நாடி ஆடத் தொடங்கும். நமக்கு நாகம் என்று சொல்லி வைத்திருப்பது அந்த முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற அந்த மெயின் நாடியை தான் நாகம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நான் காணொளிகள் உங்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறேன். இந்த பொழுது எதற்கு நான் உரை நிகழ்த்துகிறேன், திருப்பியும் அதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறேன் என்றால், எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள், தியானத்தில் ஒரு செயல் சித்தியாக வேண்டும் என்பது நிச்சயமான பொருள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சித்தியாவதற்காகத்தான் இந்த தியானத்துடைய செயலாக்கத்தை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த செயலில் நம் மருதமலையில் அமர்ந்திருக்க போது, அந்த சித்தியான போது, அந்த செயலாக்கத்தில் மாற்றமடைந்த போது, அதை இந்த செயல் உள்ளே ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்த போதும், நடந்த போதும், செயல் தொடங்கிய போதும், இன்னொரு கூடுதலாக பெரும் பணியோடு இந்த உலகத்துக்கு நீ பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செயலை அங்கு காட்டப்பட்டது. ஒவ்வொரு செயலும் ஒரு இடத்தில் சித்தியாவதும் ஒரு இடத்தில் மாற்றம் அடைவதற்கான பொருளாக எது வைத்திருக்கிறார் என்றால், எனக்கு காட்டப்பட்டது அனைத்து செயலும் என்னுடைய அனுபவங்கள். நிச்சயமாக நான் துல்லியமாக சொல்வது காலத்தால் தீர்மானிக்கப்பட்டது. காலம் வருவது வரையும், இந்த உடல் தாக்குப்பிடியும் வரையும், உள்ளே இருக்கின்ற பழைய பதிவுகள் வெளியேற்றும் வரையும் காத்திருந்து அந்த கால பருவ மாற்றத்தில் என்னை மாற்றமடைய வைத்தார்கள். காலத்தால் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டேன். காலம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டேன். காலம்தான் இந்த பிரபஞ்சத்தில் உருவமில்லாத பெரும் செயலாக ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சிக்குள் தேதி, நேரம், எல்லா செயலும் அடக்கமாக இருக்கிறது. இந்த கால சுழற்சிக்குள் தான் ஒரு மனிதனை செயல்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன். அதே போன்ற இந்த காலத்தை ஒரு தனி மனிதனால் மாற்றி அமைப்பது ரொம்ப கடினம். ஒரு யோகியால் இந்த காலத்துக்குள் சில செயலாக்கங்களை செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு யோகி காலமாக மாறுவது, காலத்துக்குள் போய் இணைவது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செயலாக்கத்துக்கு வரும்போது தான் அவன் காலமாக அந்த செயலாக்கத்துக்குள் மாறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகிறான். அதுபோன்றுதான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களுக்குள்ளேயும் ஒரு செயலாக்கங்கள் நிகழப்படுவதும், அந்த செயலிலிருந்து மாற்றம் அடைவதையும் ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு பணி செய்கிறோம். இந்த காலகட்டத்தில் கால சுழற்சிகளும் கால மாற்றங்களும் அடைவதற்கான ஒரு செயலாக இருக்கிறது. அதை தான் ரொம்ப நுட்பமாக ஒரு செயலாக அந்த தலைப்பகுதியில் இருக்கின்ற அந்த பின்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய செயல் ஒரு பெரும் செயலாக மாறப்படும் போது, இங்கே நெற்றி பகுதியில் இருக்கின்ற 3 நாடிகள் ஒரே இடத்தில் சங்கமித்து அது மிகப்பெரிய செயலாக்கத்தை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ, இதை தான் திருமூர்த்தி என்போம், திருக்காலம் என்போம். இதற்குள் தான் எல்லா செயலாக்கமாகவும் அடக்கமாக இருக்கிறது. இந்த 3 நாடிக்குள் அந்த நீல நிறம் கொண்ட சிவன் நாடி என்று சொல்வார்கள், ஆதிசக்தி என்று சொல்வார்கள், முருகனாகவும் வள்ளலாராகவும் இருக்கக்கூடிய அது ஒரு நாடியாக இருக்கிறது. இந்த 3 நாடிகளும் எப்பொழுது ஒரு சங்கமிக்க தொடங்குகிறதோ, எப்பொழுது ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்த தொடங்குகிறதோ, அப்பொழுது கால மாற்றத்துக்கு வித்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கு ஒருவன் அனுபவம் பெறுவதற்கு மட்டுமல்ல, இது போன்ற ஒரு செயல் ஒரு மனிதனுக்கு எவனுக்குள், யாரா வேணாலும் இருக்கலாம், எவனுக்குள் உடலில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த உலகத்தில் கால மாற்றம் ஏற்படும் என்பதற்கான பொருள். இது கால மாற்றத்தை வெற்றிப்பதற்கான ஒரு செயலாக்கத்தை இருக்கிறதுனால்தான் கால மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும், கால மாற்றம் மாறத் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயலை ஒருவனுக்கு இப்படி நிகழப்படுகிறது. இந்த அனுபவம் ஒருவனுக்கு கிட்டும் போதும் அந்த நேரத்தில் கால மாற்றத்துக்கு தயாராக உலகம் இருக்கும். இவனுடைய அந்த தன்மையும் கால மாற்றத்துடைய தன்மையும் இரண்டும் ஒவ்வொரு செயலாக இருக்கும். இவனுக்கு இந்த மாற்றம் நிகழும்போது அவனுக்கு அங்கு கால மாற்றமும் நிகழத் தொடங்கும். இந்த மும்மூர்த்திகள் சங்கமமும் இந்த செயலாக்கமும் கால மாற்றத்தை விற்றிடும். அப்பொழுது இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட சூழல்களில் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் மாற்றங்களை உருவாக்குவதற்கான பெரும் வாய்ப்பாக இருக்கும். என் போன்ற ஒரு சாமானிய மனிதன் இந்த தியானத்துக்குள் ஒரு உயர்ந்த நிலையை எட்டுவது அவ்வளவு சாமானியம் அல்ல. பெரிய 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 அதிசயமான
அற்புதமான எத்தனையோ யோகிகள் பரம்பரையில், யோகிகள் கலையில் எத்தனையோ நுட்பமானவர்கள் இந்த தவத்தை செய்திருக்கிறார்கள். தவத்துக்குள் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். காடுகள், மலைகள், தன்னுடைய உடலையும் பெரிதுபடுத்தாமல் பெரிய செயலாக்கத்துக்குள் பெரிய செயலை பண்ணியவர்கள். இந்த தவத்தால் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள், தன்னையே இழந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த நகரங்களுக்குள் இருந்து, குடும்பக்குள்ளில் இருந்து, ஒரு இல்லறத்தானாக இருந்து, ஒரு மனைவியிலும் குழந்தைகளோடும் இருந்து கொண்டு இங்கும் நம் தவம் பழகின்ற என்னுடைய மாணவர்கள் என்பது பார்ப்பது என்னிடம் சந்நியாசத்துக்குரியவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள். என்னுடன் இருப்பவர்கள் 90% பேர் இல்லறத்தில் இருப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவர்களும் இல்லறவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்த இல்லறத்தோடு இருப்பவர்களோடு சேர்ந்து நானும் ஒரு இல்லறத்தானாக இருந்து இப்படி ஒரு அனுபவத்தை பெறுவது என்பது இந்த காலத்தால் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, ஒரு தனி மனிதனுடைய தேடுதல், ஒரு தனி மனிதனுடைய செயலாக்கம் நிச்சயமாக இல்லை என்பதையும் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா, நீங்கள் உணர்வீர்களா என்று தெரியாது. நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு தனி மனிதனால் என்னால் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதை இந்த செயலாக்கம் காட்டியது. ஏன் என்று கேட்டால், ஒரு மனிதன் முழு செயலாக்கத்துக்கு மாறப்பட்டால் மட்டும்தான் அங்கு நாம் ஏதாவது ஒரு பணி செய்ய முடியும். ஆனால் மாறுவது வரைக்கும் நமக்கு பல்வேறுபட்ட உதவிகளும் பல்வேறுபட்ட செயலாக்கங்களும் இங்கு தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை உருவாக்கினால் மட்டுமே ஒரு பெரிய செயலாக கருதப்படுகிறது. இந்த கைலை மலை என்று உங்களுக்கு தெரியும். அந்த மலையை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு பெரும் வேலைகளுக்கு அந்த மலையை பயன்படுத்துகிறார்கள். அந்த மலையில் ரொம்ப எமர்ஜென்சி காலத்தில் அந்த மலையில் சில யோகிகளுக்கு சில செயலாக்கத்துக்குள் கால மாற்றத்தை வெற்றிடுவதற்கும் அதே போன்ற ஒரு பெரும் செயலாக்கத்தை தோற்றி வைப்பதற்காகவும் பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவும் கைலை மலையில் ஒரு செயலாக்கத்தை நிகழ்த்தப்படுகிறது. கைலை மலையிலிருந்து ஒரு செயல் தோன்றப்படுவது உலகத்திற்கு உடனடியாக எமர்ஜென்சியாக ஒரு வேலை நடத்தப்படும் என்றால் கைலையிலிருந்து ஒருத்தனை தயார் செய்து ஒரு பணிக்காக அனுப்பப்படுவார்கள் என்று பொருள். அதனால்தான் அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்து அந்த இடத்துக்குள் பெரிய ஆற்றலை அவர்கள் குமைத்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் உடலில் கைலை மலையாகவும் ஒரு செயல் இருக்கிறது. இங்கு யோகிகள் எல்லா செயலாக்கத்துக்குள்ளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று கேட்டால், வெளிமுகமாகவும் உள்முகமாகவும் 2 செயல்களை நாம் செய்து வைத்திருக்கிறோம். வெளிமுகமாக ஒரு இடத்தில் தவம் செய்து ஒரு பெரும் ஆற்றலை அங்கு சேகரித்து விட்டு வைத்திருக்கிறோம். அதே உள்முகமாக அந்த இடம் போல் உடலுக்குள்ளேயும் ஒரு தன்மைகளை மாற்ற வேண்டும் என்பதற்கான செயலாக்கங்கள் இருக்கிறது. ஒரு யோகி தவம் செய்து என்னென்ன மாற்றங்களை உடலுக்குள் பெறுகிறான், ஒரு உடலுக்குள் மாற்றத்தை அடைய வைக்கிறான் என்பதை உண்மையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனித தேகத்துக்குள் இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உடலை ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் எப்படி வெளியிலே அண்ணாமலையாகவும் திருக்கைலையாகவும் அதே மாதிரி காளகஸ்தியாகவும் காசியாகவும் ராமேஸ்வரம் போன்ற இது போன்ற நகரம் போல் உள்ளே ஒரு செயலாக்கத்தை உடலுக்குள்ளேயும் அதே போன்ற காசி ராமேஸ்வரம் கைலையாக ஒரு யோகி உருவாக்குகிறான். தன்னுடைய தவ வலிமையால் அப்படியாப்பட்ட ஒரு இடத்தையே உடலுக்குள்ளே ஒரு உடலையே அது போன்ற ஒரு நகரம் போல் கட்டமைக்கிறான், ஒரு செயலாக்கத்தை செய்கிறான். இது சாதாரண காரியமல்ல. இதை சாத்தியப்படுத்தி காட்டுகிறான். முழுமையாக இருந்து ஒரு இடத்திலிருந்து நாம் பார்த்ததினால்தான் நாம் சொல்கிறோம். அப்படியேப்பட்ட ஒரு வேலைகளை செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல, மிகப்பெரிய கடினமான காரியம். அந்த காரியத்தை அவனுடைய தவ வலிமையால் பயன்படுத்தி அவன் உண்மையான செயலாக்கத்தால் உடலுக்குள்ள இருக்கின்ற பருவ மாற்றத்தையும் அந்த செயலாக்கத்தையும் வித்திடுகிறான், பெரும் செயலை செய்கிறான். பல்வேறுபட்ட நகரங்களை தன்னுடைய உடலுக்குள்ளேயே கொண்டு வருகிறான். அப்பொழுதுதான் அவன் சொல்கிறான், வெளியிலையும் உள்ளேயும் ஒரு செயலாக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் ஒரு பொருளாக சொல்கிறான். ஒரு உடலையும் ஒரு மனிதனையும் முழுமையாக தயார் செய்தாதான் அந்த காலத்தோடு போய் நீ இணைய முடியும். இல்லை என்றால் காலம் என்பது பெரும் சக்தி கொண்டது, பெரும் ஆற்றல் கொண்டது. காலத்தோடு ஒருவன் இணைய வேண்டும் என்றால், இந்த மும்மூர்த்திகள் இணையப்படவில்லை என்றால், இந்த 3 நாடிகளும் ஒரு செயலாக்கத்துக்கு வரவில்லை என்றால், இடுப்பிலிருந்து 2ம் இணைந்து கழுத்தை தாண்டி ஒரு செயல் பெறவில்லை என்றால், இந்த காலத்தோடு ஒருவன் இணைய முடியாது. காலத்துக்கு கீழே இருந்து ஒரு வேலைகள் செய்யலாம்.
காலத்துக்கு மேலே இருந்து வேலை செய்வது என்பது, காலத்தோடு இணைவது, காலமாக மாறுவது என்பது ரொம்ப கடினம். அதற்காகத்தான் ஒருவனை ரொம்ப சிரமப்பட்டு ஒரு செயலாக்கத்துக்குள் இருந்து உருவாக்குகிறார்கள். என்னை பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள் இருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜமாக செயல். அதனால்தான் இந்த கால மாற்றம் விற்றிடப் போகிறது. காலம் இப்பொழுது மாற்றம் அடைவதற்கான பெரும் செயலாக தொடங்கியிருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். காலத்துக்கான நேரமும் செயலும் தொடங்கிவிட்டது. பெரும் பருவ மாற்றமும் கால மாற்றமும் நிகழப்போகிறது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்த்தால் வான்வெளிகளிலேயோ இல்லை பூமியோட சஞ்சாரத்துக்குள்ளேயோ நிறைய கால மாற்றம் இப்பொழுதிலிருந்து வித்திடும். நீங்கள் இது ஒரு செப்டம்பர் மாதம் இதை வைத்து கொள்ளுங்கள். இனி வரும் நாட்களிலிருந்து நீங்கள் பாருங்கள், கால மாற்றம், இந்த உலக மாற்றம் பெரும் மாற்றங்களாக, முன்னாடி இருந்த செயலாக்கம் வேறு, இப்பொழுது பாருங்கள் பெரும் செயல் மாறத் தொடங்கும். பெரிய பெரிய செயலாக்கங்கள், பெரிய பெரிய எண்ணில் அடங்காத கால மாற்றங்கள், பெரிய சுழற்சிகள் இருக்கும். இது புது காலம். எப்படி நம்மளை ஒரு தமிழ் வருடப்பிறப்போ ஒரு ஆங்கில வருடப்பிறப்போ நம்ம எப்படி கொண்டாடுகிறோமோ அது போன்றதான் ஒரு யோகியை முழுமையாக உருவாக்கி ஒருவர் பெரும் யோகியே ஒரு அவதரிக்கிறதே ஒரு பெரிய செயலை, அவர் அந்த பெரிய அனுபவத்தை போய் கிட்டியவராக இருந்து அப்படி ஒரு செயல் என்னன்னா, பல ஆயிரம் ஆண்டுகள், ஏன் பல லட்ச ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது போன்ற ஒரு செயலாக்கம் நிகழப்படும். அப்போ அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை எதற்காக நிகழ்த்தப்படுகிறது என்றால், அப்பொழுது ஒரு கால மாற்றம் தொடங்குகிறது என்று பொருளுக்காகத்தான் நிகழ்த்தப்படுகிறது. அதுபோன்ற இந்த கால மாற்றம் எப்பொழுது நடத்துவதற்காக கால மாற்றம் அதற்கான ஒரு செயலாக்கத்தை தொடங்கி இருக்கிறது. அதனால் இது ஒரு செயலாக்கமாக காலம் மாறத் தொடங்கிவிட்டது. காலம் புது காலம் பிறந்து விட்டது. இந்த புது காலத்திலிருந்து தான் என்னுடைய உரையை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். பழைய காலத்திலிருந்து விடுபட்டு இந்த புது காலத்திலிருந்து செயலாக்கத்தை என்னுடைய உரை நான் நிகழ்த்துகிறேன். நீங்களே காணும் போதும் நீங்களே பார்க்கும் போதும் இந்த உலகத்தில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலை கூட நீங்கள் கவனித்து பாருங்கள். இது ஒரு புது காலத்துக்குள் என்னென்ன செயலாக்கங்கள் நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்து ஒரு செயலாக பாருங்கள். தியானம் பழகின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் எப்பொழுதும் நீங்கள் ஒரு நல்ல செயலை ஞாபகத்துக்கு வைத்து கொள்ளுங்கள். இந்த காலத்தோடு நம் பெரிய செயலாக்கத்தை செய்ய வேண்டும். இந்த உடலையும் உங்களையும் சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை பெற வேண்டும். இன்னும் ஒரே ஒரு செயலை மட்டும் ஞாபகத்துக்கு வைத்து கொள்ளுங்கள். இந்த கால மாற்றத்துக்கு வித்திடுவதும் இது போன்ற ஒரு பெரிய செயலை நான் பேசுவதும், இந்த செயலுக்குள் ஒரு அனுபவத்தை போய் பார்த்ததும், இதற்கெல்லாம் அடிப்படையாக ஒரு காத்திருப்புகள், போராட்டங்கள் நிஜமாக இருந்ததற்கான கிடைத்த ஒரு செயல் என்றே கருதுகிறேன். இந்த பிரபஞ்சத்தோடு எப்பொழுதும் ஒன்றிணைந்து அதோடு கைகோத்து எத்தனையோ சோதனை காலகட்டத்திலும் கண்ணீர்களையும் துயரங்களையும் பெரும் காத்திருக்க வேண்டிய சூழல்களில், அவதைகளில், தொல்லைகளிலும், துன்பத்திலும் இருக்கும்போது கூட நான் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் பல்வேறுபட்ட நாட்களில் இரவில் நான் துன்பத்தை அனுபவித்த போது கூட அந்த காத்திருப்பு தான் இவ்வளவு பெரிய செயலுக்கு காரணமாக இருந்தது. அதனால் நம் மாணவர்கள் எப்பொழுதும் எந்த அச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் செம்மனையென்று செய்ய முடிக்க வேண்டும். நீங்கள் போகும் பாதையில் நிஜமாக நீங்கள் இருந்தால் போதும். எப்பொழுதும் உங்கள் கூட பிரபஞ்ச பேராற்றலாக அது உங்கள் பின்னால் வரும் என்பதை நான் உறுதியோடு சொல்கிறேன். நானும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சாதாரண ஒரு அங்கமாக இருப்பவனாக நான் உங்களிடம் சொல்வது என்ன என்று கேட்டால், அடிப்படையாக ஒரு மனிதனாக இருப்பவனுக்கு இது போன்ற ஒரு நிலையை அடைவதும் தியானத்தில் ஒரு உயர்ந்த செயல் கிடைப்பதும் பெரிய அதிசயம் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் நீங்கள் இதை பெறுவது இந்த மனித குலத்துக்கே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இருக்கும். ஒரு மனித சமூகத்துக்கே நீங்கள் ஒரு பெரிய செயலாக்கத்தாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதனால் என் கூட இருக்கின்ற எத்தனையோ மாணவர்கள் வெவ்வேறு வடிவத்தில் அனுபவத்தை கட்டாயம் பெறுவார்கள், பெற்றே தீர்வார்கள். பெறுவதற்கான காலமும் வந்திருக்கிறது. ஒரு காலமும் சிறந்த மாணவர்களையே, சிறந்த செயலாக்கத்தில் உள்ளவர்களை நாம் எப்பொழுதும் கைவிட மாட்டோம். அவர்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தை வைத்து நிச்சயமாக நீச்சல் பழவி கற்றுக் கொடுக்க மாட்டோம். அவர்களை கரையை ஏறுவதற்கான அந்த வித்தையை கற்றுக் கொடுப்போம், அந்த செயலை கற்றுக் கொடுப்போம்.
கரையை ஏறு அந்த இலக்கு மட்டும் ஒருவனுக்கு ஞாபகம் வந்துவிட்டால் நீச்சல் தெரியாதவனுக்கு கூட அவனாக நீந்த வாய்ப்புகள் பெறப்படும். எப்பொழுதுமே அந்த செயலை ஒருவனுக்கு காட்ட வேண்டும். அதுதான் இடம். அந்த இடத்தை போய் நீ தொட வேண்டும். நீ தொட்டால் உனக்கு ஒரு செயல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் அவன் இறந்தாலும் பரவாயில்லை, என்ன சூழலாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நதியில் நீந்துவோம் என்ற அந்த வைராகியத்துக்குள் வந்து விடுவான், அந்த செயலுக்குள் வந்து விடுவான். அதேதான் உங்களிடம் சொல்கிறேன். எத்தனை தீமைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து விளையாண்டு சென்றாலும் நீங்கள் சோர்ந்து விடாமல், அசந்து விடாமல், வழி மாறி போய்விடாமல், பாதை மாறி போய்விடாமல், ஒரு நீண்ட ஒரு செயலாக உன்னதமான செயலுக்காக வந்திருப்பவர்களை உணர்ந்து நீங்கள் காத்திருந்து உங்கள் பாதையை விட்டு அகலாமல் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் கரை சேருவதற்கு என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்வோம் என்பதுதான் நிஜமான செயல். ஒரு மனிதன் ஒரு சந்தோஷப்படுத்துவதற்கு உரை நிகழ்த்துவது அல்ல. என் வாழ்க்கையில் சாதாரண மனிதனுக்குள் இந்த அனுபவம் என்பது எதற்கு? இந்த செயலாக்கம் என்பது எதற்கு? என்னை பிறர் வணங்குவதற்கா? இல்லை நான் பிறருக்காக ஏதோ ஒன்று செய்யப்போகிறேன் என்று சொல்வதற்காக? இல்லை. கண்டிப்பாக காலமாற்றம், பருவ மாற்றம் என்பது மனிதர்கள் மாற்றம் அடைந்தால்தான் இந்த காலம் மாறியிருப்பதாக உணர்வு முடியும். அதனால் நீங்கள் சகோதரர்கள் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தினால் மட்டும்தான் இந்த கால மாற்றத்துக்கு வித்திட முடியும். ஒன்று, இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவன் வந்து என்ன செய்தான், என்னை விட்டு கொண்டு போயிருக்கிறான், எத்தனை மாணவர்கள் இங்கு மாற்றமடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு செயல் இருந்தால் மட்டுமே இந்த கால மாற்றத்துக்கும் நம் உருவானதுக்கும் உண்மையான அர்த்தம் இருக்கும். அதே வேளையில் நன்றாக ஞாபகத்தை வைத்து கொள்ளுங்கள். ஒரு செயலாக்கத்தை ஒரு புது செயலாக உருவாக்கினால் மட்டும்தான் ஒரு செயலாக இருக்கும். நான் உங்களுக்கு பரவசத்தையோ வாழ்வதற்கோ ஆசைக்காகவோ பொன் பொருளுக்காகவோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடத்துவதற்கான வேலைகளை செய்யவே மாட்டேன். நீங்கள் நிச்சயமாக ஒரு புது பரிணாமத்தை தொட வேண்டும். ஒரு புது செயலாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு செயலாளனாகத்தான் என்னுடைய மாணவர்களை நான் உருவாக்குவேன். 10ஓட 11 இத்தோட இது ஒன்றாக நிற்கிற அப்படியாப்பட்ட மாணவன் என்னுடைய மாணவனாக இருக்க மாட்டான். என்னுடைய மாணவன் என்பவன் அவன் இந்த காலத்தையும் இங்கிருக்கும் சூழலையும் உணர்ந்து தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்வதற்கான ஒரு பெரும் பணியை செய்வான். ஒரு சாதாரண பயிற்சி நிலையில் இருப்பவன், சாதாரண மாணவனாக இருப்பவன் தனக்காக வாழ வேண்டும். தனக்காக வாழ்வது என்பதற்கு என்ன பொருள் என்றால், தன்னை கவனித்து தன்னுள்ளேந்து ஒரு செயல் செய்யும் வரை காத்திருக்க வேண்டும். பிறரிடம் உதவுகிறேன் என்று சொல்லி அவனை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் பயிற்சி காலத்தில் தனக்காக இருக்க வேண்டும். பயிற்சி முடிந்து அனுபவம் பெற்றால் தனக்காக என்பது அங்கு ஒன்றும் இருக்காது. பிறருக்காக வாழத் தொடங்குவார். இதை பிரிக்காமல் வளரும் போதே பிறருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி தன்னை இழந்து போகிறார்கள் எத்தனையோ மாணவர்கள். அதனால் இந்த வளரும் வரை உனக்காக வாழு, வளர்ந்து முடித்ததற்கப்புறம் பிறருக்காக வாழு. அதுதான் ரொம்ப முக்கியம். பல ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேல் எனக்கான தேடுதல்கள் இருந்ததனால்தான் இன்று நான் பிறருக்காக பணி செய்ய வந்திருக்கிறேன். அன்று எனக்காக நான் தேடவில்லை, நான் பிறருக்காக உதவி செய்ய நாடி போயிருந்தால் என்னுடைய அனுபவம் கிட்டிருக்கிறாது, என்னுடைய வேலை வந்திருக்கிறாது. அதனால்தான் ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு துறவிகளும் இங்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து தியானத்துக்குள் பழகின்ற இடமே ரொம்ப முக்கியம் என்பது போல் வீட்டில் ஒரு சிறிய அறையை கூட தேர்ந்தெடுத்து தனக்கான பணிகளை அவர்கள் செய்து கொண்டே வருவார்கள். தனக்கான செயலாக்கம் முடிந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்காக பணி செய்வார்கள். அதனால்தான் 2ஆக பிரித்து கொண்டு என் மாணவ செல்வங்கள் பெரிய செயலாக்கத்தை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம், நிச்சயமாக இறப்போம். ஆனால் ஒரு யோகியாக இருப்பவன் இறப்பதாக கருதவில்லை. வந்தோம், வேலை முடித்தது, சென்றோம் என்று நினைப்பான். நீங்கள் வந்தீர்கள், இறந்தீர்கள் என்று என் மாணவர்களாக இருக்கக்கூடாது. வந்தோம், ஒரு வேலையை முடித்தோம், சென்றோம் என்று இருக்க வேண்டும். இந்த செயலுக்கு நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு நிச்சயமாக என்ன தேவை என்றால், உறுதியான நல்ல பழக்கமும் யதார்த்தமான செயலாக்கத்துக்கும் நம்பிக்கைக்குரிய
ஒரு செயலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற கலையையோ நீங்கள் செய்கின்ற பயிற்சியையோ பிறரிடம் விவாதித்து உங்களை கால விரயம் ஆக்கி கொள்ளாதீர்கள். பிறரிடம் உங்களிடம் ஒரு தெய்வீக செயல் இருப்பதாகவும் உங்கள் குருவிடம் ஒரு தெய்வீக செயல் இருப்பதாகவும் தயவு செய்து காட்டாதீர்கள். உங்கள் குருவை நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டாம். உங்கள் குருவிடம் அனுபவம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, பிரபஞ்ச பேராற்றல் இருக்கிறது. அவரை பார்த்துக் கொள்வார். யாருக்கு என்ன செயலாக்கம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார். இந்த காணொளியை கூட நீங்கள் சோதித்து பாருங்கள். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டுமே காட்டி கொடுக்கிறது, எல்லாருக்கும் அல்ல. இந்த உலகம் முழுக்க எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 10 மாதமாக இந்த காணொளியை பேசிக்கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவையோ அவர்களை இந்த காணொளியே தேர்ந்தெடுத்து அவர்களிடம் போகிறது. யாருக்கு தேவையில்லையோ அவர்களிடம் இது போவதே இல்லை. நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் தேவையா அறிந்துதான் இந்த காணொளி கூட செய்கிறது. அப்பொழுது நம் பணி செய்யவில்லை. இந்த பிரபஞ்ச பேராற்றல் யாரிடம் கொடுக்க வேண்டும், யாருக்கு இது போய் சேர வேண்டும், அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் பார்த்து இவனுக்கு இந்த குரல் இப்பொழுது கேட்கப்பட்டால் இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடைவதற்கான செயல் உருவாக்கப்படும் என்பதற்காகத்தான் நம் காணொளியை கொண்டு காட்டப்படுகிறது. இது மற்ற விளம்பர நோக்கத்தோடு மற்ற செயலாக்கங்கள் எல்லாம் அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தனி செயலாக ஒரு தனி மனிதனுடைய மனதால் இயங்கப்படுகின்ற செயலால் நிகழ்த்தப்படுகிறது. இது பிரபஞ்சத்தால் எப்பொழுது நடத்தப்படுவது. தன்னுடைய மாணவன் யார் என்பதை நன்கு அறிந்து அவனுடைய வீட்டிலே கொண்டு போய் இந்த குரலை சேர்த்துவிடும். என்னுடைய மாணவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் வீட்டில் என்னுடைய குரல் ஒலிக்கும். அவனை ஒருபொழுதும் இந்த குரல் கைவிடாது என்பது நிச்சயமாக இருக்கும். என்னோடு இருப்பவர்கள் அதில் 70% பேர் முன் ஜென்மத்தோடு என்னோடு பணி செய்தவர்கள், என்னோடு தொடர்பில் இருந்தவர்கள். எனக்கு நன்கு தெரியும். அவர்களுடன் விவாதிப்பதற்கான காலம் இல்லை. ஏன் என்று கேட்டால் அவர்களுடன் விவாதித்தால் அவர்கள் வளர்ச்சிக்கு பாதிக்கும் என்பதற்காக அதை சொல்ல வேண்டாம். அவர்கள் ஆசைக்கு வித்திடுவார்கள். அதற்கான வாய்ப்புகளை நாமே வழங்கிவிடக்கூடாது. அவர்களை மெல்லமாக கடத்தி செல்ல வேண்டும். மெல்லமாக கடந்து போவதற்கான ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களிடம் எந்த ரகசியத்தையும் சொல்லாமல் மௌனமாகவே அதை கடப்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் நல்ல செயலோடு நல்ல விஷயத்தோடு பார்த்துக்கொள்ளுங்கள். எத்தனை தியானங்கள் இருந்தாலும் எத்தனை செயலாக்கம் இருந்தாலும் நம்மை வாழ்க்கையில் அதுவாக நிகழ்கின்ற செயலுக்கு முன்னால் வேறு எதுவும் உயர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு சாதாரண 4 பசுமாட்டுக்கு நடுவில் இருந்தவனை இப்படி ஒரு மாற்றத்துக்குரிய செயலை இந்த இயற்கையாக தானாகத்தான் நிகழ்த்தப்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். காலமும் நேரமும் எப்பொழுதும் நல்ல மாணவர்களை கைவிடாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த திசையில் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி இந்த குரல் வந்தே தீரும். ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும். நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்கான புத்தக பணிகள் வெளியீட்டு தேதியும் மிக மிக விரைவில் இருக்கும். அந்த தேதியில் புத்தகம் வெளியிட அந்த தினத்தில் நீங்கள் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறவர்கள் கலந்து கொண்டு ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.